சண்டே. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா வாங்க. இப்போ தேங்காய் பாறை குழம்பு, இப்போ சங்கரா மீன் வந்து வறுவல், இப்போ வந்து மட்டன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து உப்பு கறி பண்ண போகிறேன். இந்த சங்கரா மீன்லாம் கழுவியாச்சு. இது நல்லா காசி மீட்டு மீன், எவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. மீன் குழம்பு வச்சுக்கிடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ நான் கடுகு போட்டுக்கிறேன். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் வெந்தயத்தை போட்டுக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகா, இப்போ பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை வதக்கிடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி அடிச்சு தான் சேர்த்துக்க போகிறேன். அரைச்சிடுவோம் இதை. இப்போ அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இந்த அடித்து வச்ச தக்காளி பேஸ்ட் இதில் ஊற்றிடுவோம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்துட்டு இருக்கு. இப்போ நான் நல்லா தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது குழம்பு மிளகாத்தூள், ஒரு கரண்டி தனியாத்தூள், குழம்புக்கு தேவையான உப்பு. குழம்பு மூடி வச்சிடலாம், கொதிக்கட்டும். இப்போ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து மீனை வந்து மசாலா போட்டு தடவி வச்சிடலாம். அதுக்கு வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், இது குழம்பு மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு, ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 2 ஸ்பூனு எண்ணெய், ஒரு அரை லெமன். இதெல்லாம் நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து மீனை சேர்த்துடுறேன். இது நல்லா வந்து ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊறணும். இதை பார்த்தீங்கன்னா இதை நல்லா தடவிட்டு ஃபேன் காற்றுல வச்சிங்கன்னா இந்த மசாலெலாம் நல்லா அப்படியே மீனில் வந்து ஒட்டிடும். நம்மளுக்கு வந்து வறுக்கும் போது நல்லா ஒட்டிட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து எப்போவுமே இந்த மாதிரி தடவிட்டு நம்ம ஃபேன் காற்றுல வச்சுருவோம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து இந்த தட்டில் வச்சுட்டு கொண்டு போய் ஃபேன் காற்றுல வச்சுருவோம். இப்போ இந்த மசாலா என்ன பண்ண போற? இதுல இந்த தேங்காய் பாறை மீன் இருக்குல்ல, அதையும் வறுத்தாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுல ஒரு 5 மீனை போட்டு வறுத்துக்கலாம். சரி, ஓகே. குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ வந்து நான் புளியை சேர்த்துறேன். கொதிக்கிட்டோம். இன்னைக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றி தான் குழம்பு வைக்க போகிறேன். நம்ம முதல்ல தேங்காய் வைக்கி அரைச்சிடுவோம். தேங்காய் போட்டுக்கிறேன். இப்போ மிளகு போட்டுக்கிறேன், ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை போட்டு நம்ம பேஸ்ட் மாதிரி அடித்து எடுத்துட்டு வந்துடுவோம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இந்த அரைச்ச தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் அந்த மிக்சியில் இருக்க தேங்காவெல்லாம் கழுவிட்டு இதில் ஊற்றிடலாம்.
இப்போ குழம்பு நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் மட்டனை ரெடி பண்ணிடுவோம். மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்குவோம். மட்டனை நல்லா கழுவியாச்சு. இதை குக்கர்ல வந்து ஒரு விசிலுக்கு வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு விசில் வரட்டும். இப்ப மீனை சேர்த்துடலாம். ஒரு 5 நிமிஷம் போல கொதிக்கட்டும். இப்போ வந்து உப்பு கறிக்கு வந்து நம்ம உருளைக்கிழங்கும் மட்டனையும் சேர்த்து தான் வறுக்க போறோம். நம்ம உருளைக்கிழங்கு நறுக்கிக்கலாம். இது வந்து இந்த மாதிரி குண்டு குண்டா நறுக்கிக்குவோம். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். இதை இறக்கி வச்சிடலாம். பாருங்க மண் சட்டினால எவ்வளவு கொதிச்சுக்கிட்டே இருக்கு பாருங்க. ஏன்னா அதோட ஹீட் அப்படியே இருக்கும். அதனால ஒரு 2 நிமிஷம்னாலும் அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு விசிலுக்கு விட்டாச்சு. இப்போ இதை நம்ம வந்து உப்பு கறி மாதிரி வறுத்துடலாம். இப்போ இந்த தண்ணியை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் தேவைப்படும் கொஞ்சம் ஊற்றிக்க. உப்பு கறி வறுக்கிறதுக்கு கடாயை வச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ வரமிளகா முழுசாக போகிறத விட இந்த மாதிரி 2ஆ வந்து கிள்ளிட்டு போட்டிங்கன்னா தான் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த உப்பு கறி வறுக்கும் போது நம்ம வெறும் மிளகாவையே அப்படியே சைஸாத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்போ சோம்பு சேர்த்துக்கிறேன். மிளகா, கருவேப்பிலை, இப்போ இந்த கறியை சேர்த்துருவோம். இப்போ இந்த மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துக்குவோம். ஏன்னா கொஞ்சம் மட்டன் வேகணும். வேகட்டும். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பு பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த மட்டன் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா உப்பு அதிகமாக போட்டுட்டோம்னா உப்பு கரிச்சிடும். அதனால இப்போ கொஞ்சமாக போட்டிருக்கேன். அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மட்டன் கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மிளகாத்தூள். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வரமிளகா போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு. இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வேக வச்சுருவோம். இப்போ இந்த மட்டனை இந்த இடத்துல மாற்றிட்டு இப்போ நம்ம வந்து தோசைக்கல்லில் மீனை வறுத்துருவோம். இதை நல்லா அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். மூடி போட்டு மூடிடுறேன். மசாலையெல்லாம் நல்லா ஊட்டி எப்படி இருக்கு பாருங்க மீன். இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் சூடாட்டும். மீனை வறுத்துடலாம்.
இந்த மீன்லாம் வெந்துருச்சு, நான் எடுத்துடுறேன். அடுத்த மீனை நான் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சங்கரா எல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த தேங்காய் பாறையை வறுத்துடலாம். இந்த மீனுமே நல்லா சாந்துடுச்சு. இந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ உப்பு கறி வைக்கான்னு பார்ப்போம். எப்படி சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மிளகாவை தயிர் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பாருங்க. சூப்பராக ரெடி ஆச்சு. இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ மீனெல்லாம் வறுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்துருவோம். அடுப்பு ஆஃப் பண்ணி முட்டை ஆம்லெட் ஊற்றிக்கலாம். வெந்திரிச்சு எடுத்துருவோம். இப்போ எங்கள் வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மீண்டும் சில பிடிக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.